الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الحي لا إله إلا هو فادعوه مخلصين له الدين الحمد لله رب العالمين صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் முழு முஸ்லிம்களுக்கும் ஒரு கண்ணியமான பரிசுத்தமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ரமலானுடைய மாதத்துடைய முதலாவது ஜும்ஆல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். 6வது நோன்புல காலடி எடுத்து வைத்து 7வது நோன்பை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். மீதமாக இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட உற்சாகத்தோட பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. முழு உலகத்திலும் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்துல யாரெல்லாம் நோன்பு நோக்க முடியாம ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அனைத்து நோயாளிகளுக்கும் அல்லாஹு தஆலா அவசரமாக ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் அதிகமான முஸ்லிம்கள் கஷ்டத்தோட சிரமத்தோட நோன்பு நோட்கிறது மட்டும் இல்லாம அந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய அமலோட சேர்த்து இன்னும் பல அமல்களை அவர்களுடைய வாழ்க்கையில மிச்சம் சிரமத்தோட செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நோன்பு என்று சொல்லக்கூடிய அமல் சிரமமான ஒரு கஷ்டமான அமல் என்றதால தான் அதுக்குரிய கூலிய பத்தி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரம் செல்றான். ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூலிகளை வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் தனியாக தொழுதா என்ன கூலி, இமாம் ஜமாத்தாக தொழுதா என்ன கூலி, அதே போல ஜகாத் கொடுத்தா அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும், சதகா கொடுத்தா என்ன கூலி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு அமல்களை வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா கூலிகளை வச்சிருக்கிறான். துனியால உலகத்துல இந்த அமலுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்பதை
ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாக எங்களுக்கு படிச்சு தாரான். ஆனா நோன்புடைய விஷயத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், நோன்புடைய கூலியை பத்தி சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹு தஆலா சொல்றான், நோன்புக்கு கூலி அது நான் தான் கூலி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த வார்த்தையிலிருந்து நாங்களும் நீங்களும் விலகிக் கொள்ளணும். நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியாக கிடைக்கிறதாக இருந்தா நோன்பு எவ்வளவு ஒரு விசேஷமான அமலாக ஈக்கணும். வாழ்க்கையில இவ்வளவு சிரமத்தோட பிடிக்கிறதால தான் அல்லாஹு தஆலா அவனே கூலியாக தாரன் இந்த நோன்புக்கு. அப்ப அந்த நோன்பை சிரமத்தோட கஷ்டத்தோட முஸ்லிம்கள் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அத்தோட சேர்த்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில பரலான அமல்களையும் செய்யறாங்க, இன்னும் பல சுன்னத்தான அமல்களையும் செய்யறாங்க. சிரமத்தோட கஷ்டத்தோட இந்த மாதத்துல பல அமல்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்களை நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த அமல்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமல்களுக்கும் ரெட்டிப்பான அதிகப்படியான கூலிகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் ஒரு மிக முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய மௌத்து வரைக்கும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளு. உலமாக்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, வாழ்க்கையில அமல்களுக்கு மேல அமல்களை ஒரு மனிதன் செஞ்சு கொண்டு போறானே, இவன் புத்திசாலி என்றதை விட செஞ்ச அமல்களை மௌத்து வரைக்கும் பாதுகாக்கிறவன் தான் புத்திசாலி என்பதாக சொல்லுவான். ஏனென்றா மௌத்து வரைக்கும் அந்த அமல்களை பாதுகாப்பதின் மூலமாகத்தான் கியாமத்துடைய நாள் அவன் சொர்க்கத்தை அடைய முடியும். வெறுமனே அமல்களை மாத்திரம் ஒரு கூட்டம் செய்யறாங்க, ஆனா செஞ்ச அமலை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியா, இந்த அமல்களை எப்படி மௌத்து வரைக்கும் தக்க வச்சு கொள்ளணும்னு தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை எப்படி இந்த அமல்களை பாதுகாக்கணும் என்பதற்கு பலவிதமான வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டினாலும், முதலாவது ஜும்ஆல ஈக்கிறதால இந்த நோன்புடைய மாதம் அதிகமான மக்கள் அதிகமான அமல்களை செய்யறாங்க. அந்த அமல்களை பாதுகாக்க ஓணும் என்ற நல்ல நீயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில அவங்க செஞ்ச அமல மௌத்து வரைக்கும் பாதுகாக்கிறதாக இருந்தா செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்றா, ஒவ்வொரு மனிதர்களும் விசேஷமாக அவங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக்கோங்க. இந்த நாவுகளை பாதுகாக்கிறதின் மூலமாக மாத்திரம்தான் எங்களுடைய எல்லா அமல்களையும் மௌத்து வரைக்கும் எங்களுக்கு பாதுகாக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நாவுகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை உலமாக்கள் ரெண்டாக பிரிக்கிறான். அதுல முதலாவது விஷயம் தான் செஞ்ச அமல்களை சொல்லி காட்டக்கூடிய நாவுகள். இந்த காலத்துல அதிகமான மக்கள் எங்களுக்கு பார்க்கலும். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுடைய சிறந்த செயலுடையவர்கள் யாரு என்று பார்க்கிறதுக்கு, சிறந்த அமலுடையவர்கள் யாரு என்று பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹு தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய அமல்களை வெளியிட்டுடுவோமோ, செய்யக்கூடிய அமல்கள்ல இஹ்லாஸ் மன தூய்மை இல்லாம பெய்திடும் இந்த நாவுகளின் மூலமாகவோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்யக்கூடிய அமல்ல எந்த புரோசனத்தையும் மௌத்துக்கு முன்னால எங்களுக்கு காண முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்தில் அதிகமானவங்க அமல் செய்யறாங்க, இல்லை என்று சொல்ல வரல. அதிகமானவங்க சிரமத்தோட கஷ்டத்தோட தூக்க முழிச்சு நேர காலத்தை கொடுத்து சிரமத்தோட அமல்கள் செய்யறாங்க. ஆனா அந்த அமல்களுக்கு எந்த விதமான கூலியும் இல்லாம போகுது. காரணம் என்னன்னா, அந்த அமல்களுடைய விஷயத்துல நாவ அசைக்கிறாங்க என்று சொல்லி சொன்ன கருத்து என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செஞ்ச அமல்களை இஹ்லாஸ் இல்லாத முறையில் அவங்க ஆக்கி கொள்றாங்க நாவுகளின் மூலமா. உதாரணமாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த காலத்துல அதிகமானவங்களுடைய அமல் எப்படி இருக்குதுன்னா, அடுத்தவங்க பார்க்கணும் என்றதுக்கு ஒரு கூட்டம் அமல் செய்யறாங்க. என்னைய அடுத்தவங்க பார்த்து இவர் பெரியோர் அமல் செய்யக்கூடிய மனுஷனப்பா, இவர் பெரிய இபாதத் செய்யக்கூடியவர் என்று சொல்லணும் என்றதுக்கு ஒரு கூட்டம் அமல் செய்யறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் அடுத்தவங்க பாராட்டணும் என்று அமல் செய்யறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் என்னைய நல்லவன் என்று நினைக்கணும் என்று அமல் செய்யறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் நான் செய்யக்கூடிய அமல 4 பேருக்கு தெரியணும் என்றதுக்கு அமல் செய்யறாங்க.
இன்னும் ஒரு கூட்டம் செய்யக்கூடிய அமல்களை வாழ்க்கையில சொல்லி காட்டுறாங்க.